இதுதான் உங்கள் அபிமான வானர கூட்டம் என்டர்டைன்மெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் வெர்சஸ் ஒன் சேலஞ்ச். என்ன சேலஞ்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரம் போர்டில் அதிக காயின், இந்த ரெட்டோடு சேர்த்து அதிக காயின் யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இந்த ஒன் வெர்சஸ் ஒன் சேலஞ்சில் அக்கா வெர்சஸ் தங்கச்சி. ஐயோ, இதை கேட்டால் எனக்கே சிரிப்பு வருது. ஆனால் இதோ நான் முக்கியமாக இங்கே தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால், இவங்க ரெண்டு பேத்துக்குமே கேரம் போர்டு விளையாட தெரியாதுன்னு என்பதை நான் இங்கே முக்கியமாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூமுடா. இப்போது மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது. இதோட எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, இதில் ஒயிட் பிளாக் ரெண்டு இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் அட்டம் பண்ணுறவங்க தான் ஒயிட் எடுக்கணும், செகண்ட் அட்டம் பண்ணுறவங்க வந்து பிளாக் எடுக்கணும். அதாவது ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் எப்படி பிரிக்க போகிறோம்னா, பாரபட்சமே கிடையாது. இந்த 4 ஸ்ட்ரைக்கரில் எங்கே வந்து யார் ஃபஸ்ட்டு மைனஸ் போடுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் அட்டம் பண்ண போகிறாங்க. இதில் யார் ஃபஸ்ட் அட்டம் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னோட முதல் பைத்தியம், என் முதல் தங்கச்சி. ஆரம்பிங்கப்பா. ஐயோ, எஸ்கியூஸ் மீ சிஸ்டர்ஸ், பவுடர் போட மறந்தா. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே ஏங்க, அதுதாங்க டாஸ்க்கு. நீங்கள் பவுடர் போடாமல் இப்போ மைனஸ் போடுங்க. 2 பேருக்கு ஆளாளுக்கு சான்ஸ் முடிஞ்சு. A few moments later. இங்க அடிங்க, பேசாம வாயை திறந்தா வாயில ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் டின்னரை முடிச்சுட்டு வந்துடுவோமா? இவங்க இன்னைக்கு அடிக்கிற மாதிரி தெரியல. இப்போ முதல் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறது என்னோட இரண்டாவது தங்கச்சி. அவங்க தான் ஒயிட் எடுத்திருக்காங்க. ஒயிட் வெர்சஸ் பிளாக். கூட எடுக்க முடியல. சிஸ்டர்ஸ், உங்கது ஒயிட், பிளாக் உங்கது பிளாக். அடிங்க 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 அடிங்க. இது என்ன விதமான சிரிப்புன்னு தெரியல எனக்கு. இந்த காயினை பிடிக்காம இருங்க. காயின் பிடிக்காம ஒரே மாதிரி இருக்கமே, ரூல்ஸ் மாத்த முடியாது. எந்த காயின் வேணாலும் அடிச்சுக்கலாம். நீங்க எந்த காயினை வேணா அடிச்சுக்கோங்க. ஆனா அது வெள்ளை காயினா இருந்தா அது அவங்களுக்கு சேரும். ஓகே, थैंक यू. நெக்ஸ்ட் வாய் திருவாயிய. ஃபைனல். யாராச்சும் ஒரு ஆளை காயினை போடுங்கப்பா. ஆடியன்ஸ் நாங்கள் எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த கேமை முடிக்க மாட்டாங்க போல இருக்கு. இதான் விளையாட்டோட முடிவு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு 4 காயின், அந்த பக்கம் ஒரு 4 காயின் இருக்கு. நடுவில் வந்து ராஜா இல்லை ராணி ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. அதுதான் இருக்கு நடுவில். யார் ஜெயிக்க போறா? ஒயிட்டா பிளாக்கா? அக்காவா தங்கச்சியா? 1 vs 1 போட்டி விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. லெட்ஸ் ரெடி.
வை மாட்டாங்க வை. வாவ் வாட் அ ஷாட். இல்லை இதை ரீமைண்ட் பண்ணி பாருங்க, எனக்கு ஒழுங்கா தெரியல அது. ஏங்க இது ஒரு நிமிஷம் இருங்க, அது குறிப்பிடுங்க. இங்கே பாருங்க, அந்த காயினை அதே இடத்துல போய்க்கணும், அதே இடத்துல வைங்க. அது ஓ, உங்களுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னா அந்த காயினை மாற்றிக்குவீங்களா நீங்கள்? அதெல்லாம் இங்கே ரூல்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் அடித்து காயின் விழுந்தாலுமே அந்த காயின் நடுவில் தான் வைக்கணும். ஏங்க இது ரூல்ஸே கிடையாதுங்க, கரெக்டான ரூல்ஸ் இல்லை. வீடியோ எடுக்கிறவங்க கரெக்டாக இல்லை. மைனஸ் போட்டு விளையாடுறீங்களாப்பா? சரி போதும் போடுங்க. நிறைய இவ்வளவு தூரம் கேட்ச் படிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. போதும் போடுங்க. யாராச்சும் போட்டு முடிங்க. பிச்சை கேட்குறாங்க, தர வேண்டியதானே. எனக்குமே அடிக்கிற மாதிரியே அடிக்கிறாங்களே. அவங்க நினைச்சு போட்டேன். சரி இல்லை, யார் ஒயிட்டு? இதா ஒயிட்டோ? மக்களே, இறுதி கட்டத்தோட உச்சியில போயிருச்சு. இப்ப யார் ஜெயிக்க போறா அந்த நபர். செம்ம. கருப்புல 3 காயினும் வெள்ளையில 2 காயினும் இருக்கு. இப்போ 96% என்னோட 2வது தங்கச்சி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பிளாக்ல ஒரு காயினும் ஒயிட்டில் ஒரு காயினும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தரீங்களா? அவங்களுக்கு பண்ண தெரியும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரொம்ப கான் பண்ணுறாங்க. யாராச்சும் இந்த ஒயிட் இது கரெக்டான மேட்ச். நீங்க வேற ஒரு காயினை வைங்க. ஒரு காயினை உங்க பிளாக் காயினை வைங்க. பைத்தியத்தோட முட்டாளா இருக்கும் பாருங்க என் தங்கச்சி. ஒரு படி மேலே ஏறிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் யாருமே ஜெயிக்க மாட்டாங்க போல இருக்கு. நானும் எங்க உண்மையாக சொல்லுவேன், இந்த வீடியோ 1.5 மணி நேரமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். கேர்ள்ஸ், ஃபஸ்ட்டு ரெட் அடிச்சு தான் நீங்கள் மற்ற காயின் அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒயிட்டை போடுங்க, ஒயிட்டை போடுங்க. நீங்கள் போட மாட்டீங்க, மைனஸ் தான். 2வது மைனஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணுறீங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன்ல, இவங்க 2வது மைனஸ் தான் பிளான் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் இன்னைக்கு முடியாது போல இருக்கே.
ஓ மை காட் Black போட மாட்டேன். Black தான் போடணுமா white போடணும் அதெல்லாம் Black தான் போடணும். போட்டேன்னா நான் இன்னும் white போட்டா. ஏங்க இது ஒரு நிமிஷம் ரீமேட் பார்ப்போமா எப்படி அடிச்சாங்கன்னு பார்த்தீங்களா? எதிர்பார்க்காதீங்க அடிக்க மாட்டேன் சொன்னேன்ல. ஏற்கனவே மைனஸா தான் போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கையிலேயே இது இல்லையாடா? ஓகே ஃபைன் விடுங்க. சீ, என்ன சாரி இது ஒரு ஏய் தப்பு தப்பா விளையாடாதீங்க. தேங்க்யூ. நான் அதை இங்க கொண்டு வந்தா நீங்க திரும்ப எப்படி கொண்டு வர? தேங்க்யூ. இது மட்டும் எப்படியோ சரி ஃபைன். என்னங்க போட்டு அங்கே கருப்பை போட்டாங்க அங்கே வெள்ளையை பறக்க விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கருப்பு போட்டு இது அடிக்கணும். கேரம் போர்டு எப்படி விளையாடணும்னு நீங்கள் என் தங்கச்சிக்கிட்ட வந்து கற்றுக்கோங்க. இந்த பக்கம் கருப்பை போட்டாங்க. என்னடி ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்க? அது போக்குல போட்டு சரி சரி. எங்க வாழ்க்கையிலையும் மைனஸ் இருக்கான்னு சொல்லி கடவுள் காமிச்சிட்டார். சூப்பர். இப்ப இவங்க ஸ்ட்ரைக்கர்ல இவங்க தூக்கி போட்டு விளையாண்ட காரணத்தினால் ஸ்ட்ரைக்கரை வந்து உடைச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கான மேட்சை ட்ரான்னு சொல்லி நாங்கள் முடிச்சிருக்கோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். இதுதான் அவங்க வானர் கூட்டம் என்டர்டெயின்மெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்டில் இந்த வீடியோ எவ்வளோ மொக்கையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். இவங்க ஒருவேளை இந்த மேட்ச் ட்ராக் ஆகாமல் இருந்துச்சுன்னா யார் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க? கிரேட் கலர் டிஷர்ட் போட்ட அக்காவா, ஒய்லட் கலர் டிஷர்ட் போட்ட அக்காவான்னு. சரி, ஏதோ ஒன்று போட்டவங்க யார் ஜெயிச்சாங்கன்னு கீழே இருக்க கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் பாய். இதுதான் உங்கள் வானர் கூட்ட ஃபேமிலி.